ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு முழு மல்லி எடுத்திருக்கேன். அதை இதை சேர்த்துக்கலாம். காஞ்சிருச்சு, சேர்த்துக்கலாம். 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன சின்னதாக பட்டைத்துண்டு அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கிறேன். 4 முந்திரி, கொஞ்சம் கசகசா. இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு துண்டளவு. இதை வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி எடுத்து அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட நான் கொஞ்சமாக தேங்காய் துண்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இதை ஆற வச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இது நம்ம வறுத்த அரைச்சோம் இல்லைங்களா, மல்லி மிளகா, அந்த பவுடரை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். தேவையான அளவு சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். வதங்கிருச்சுங்க. வெங்காயம் தக்காளி தேங்காய் வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வதங்கிருச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும்.
நல்லா கிளறி விட்டுருங்க. அடிக்கடி ஒரு 2 டைம் கிளறி விடுங்க. 1/4 மணி நேரம் வேகட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை தூவிடலாங்க. வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பவுலில் மாற்றிக்கலாம். வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜெசிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.